மரகதபுரி மன்னன் மணிவர்மன். அவனுடைய மகள் சூரியபிரபா. அவன் ரொம்பவுமே அழகானவ. சதுரங்க விளையாட்டில் அவளை மிஞ்சுபவர் யாருமே இல்லைன்னே சொல்லலாம். மணிவர்மனும் சதுரங்கம் விளையாடுவதில் மிகுந்த ஈடுபாடு உடையவனா இருந்தா. சூரியபிரபா தக்க வயது அடைஞ்சு திருமணமாகிற நிலைக்கு வந்தா. மணிவர்மன் தன்னுடைய மகள் கிட்ட, மகளே, நீ இப்ப விவாக வயது அடைஞ்சிட்ட, உனக்கு திருமணம் செய்து வைக்க நான் நினைக்கிற, உன்னுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்டா. இதை கேட்ட சூரியபிரபா தன்னுடைய தந்தை கிட்ட, அப்பா, என்னை சதுரங்கத்தில் தோற்கடிக்கிற அரசகுமாரனை தான் நான் மணந்துக்குவேன். என்னோட விளையாடுற அரசகுமாரன் முதல் தடவையில் தோற்றா அவன் 100 சவுக்கடிகள் பெறணும். 2வது தடவையில் தோற்றா அவன் தான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன்னு தன்னுடைய குலதெய்வத்தின் மீது ஆணையிடணும். 3வது தடவையில் தோற்றா அவன் தூக்கு தண்டனை ஏற்கணும். இதுதான் என்னுடைய நிபந்தனைகள்னு அறிவியுங்கள்னு சொன்னான். இந்த விசித்திர நிபந்தனைகளை கேட்டு மணிவர்மன் திகைச்சு போனாலும் தன் மகளின் விருப்பப்படியே அதை நாடு முழுவதும் பறைசாற்றுவித்தா. சில அரசகுமாரர்கள் பேரழகி சூரியபிரபாவை மணக்க ஆசைப்பட்டு சதுரங்கம் ஆட வந்தாங்க. ஆனால் 1வது முறையிலேயே அவங்க தோற்று போய் 100 சவுக்கடிகள் வாங்கிட்டு திரும்பி போனாங்க. இப்படி அவமானப்பட்ட அரசகுமாரர்கள் யாருமே அவ கூட 2வது தடவை சதுரங்கம் ஆட வரவே இல்லை. இதை பார்த்த மணிவர்மன் இனி தன்னுடைய மகளுடைய திருமணம் எப்படித்தான் நடக்க போகுதோன்னு கவலைப்படலானா. 1வது முறையில் ஜெயிக்க முடியவில்லைன்னதும் தளர்ந்து போய் எந்த அரசகுமாரனும் 2வது தடவையில் ஆட துணியாதது வேறு, அவனுக்கு தன்னுடைய மகளுக்கு திருமணம் நடக்குங்கிற நம்பிக்கையே அளிச்சிருச்சு. இந்த விசித்திர நிபந்தனைகளை அமரபுரி மன்னன் அமரேந்திரன் கேட்டா. அவனும் திருமணமாகாதவன் தான். அவன் சூரியபிரபாவுடைய அழகை பற்றி பல பேர் சொல்ல கேட்டிருந்தா. அவனுக்கு அது வரைக்கும் சதுரங்கம் எப்படி விளையாடுறதுன்னு கூட தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் சூரியபிரபாவோட சதுரங்கம் ஆடி அவளை மணந்து கொண்டு விட வேண்டும்ங்கிற ஒரே நோக்கத்தில் அந்த விளையாட்டை அவன் கற்றுக்கிட்டான். சதுரங்க போட்டிகள் பலவற்றை நடத்தி அதனுடைய சூட்சமங்களை தெரிஞ்சிட்டா. சதுரங்க விளையாட்டில் நிபுணன்னு கருதப்பட்ட தேவநாராயண் கிட்ட 6 மாதம் முனைந்து கற்றான். தான் சதுரங்கம் நன்கு ஆடக்கூடியவன்கிற நம்பிக்கை அவனுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறமா ஒரு நாள் அவன் அமரபுரியிலிருந்து கிளம்பி மரகதபுரிக்கு போனான். தான் சூரியபிரபாவோட சதுரங்கம் விளையாட வந்திருப்பதா அவன் தெரிவித்தான். மணிவர்மனும் உடனே போட்டிக்கான ஏற்பாடுகளை செஞ்சான். பலர் முன்னிலையில் அமரேந்திரன் சூரியபிரபாவோட சதுரங்கம் விளையாடினான். சூரியபிரபாவுடைய ஆட்டத்துக்கு முன்னாடி அமரேந்திரன் நிற்க கூட முடியல. சூரியபிரபா அவனோட காய்களை வெட்டி ராஜாவை கட்டி போட்டுட்டா. வெற்றியும் பெற்றா. எல்லோரும் கை தட்டி அவளை பாராட்டினாங்க. நிபந்தனைப்படி அமரேந்திரன் சவுக்கடி வாங்கி கொள்ள தயாரானான். 2 வீரர்கள் சவுக்குகளை எடுத்துட்டு வந்தாங்க. சூரியபிரபா அமரேந்திரனுடைய நிலைக்கு பரிதாபப்பட்டா. அடி வாங்கிய அமரேந்திரன் மற்ற அரசகுமாரர்களை போலவே தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி போய்விடுவான்னு அவன் எதிர்பார்த்தா. ஆனால் தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி செல்லாம 2வது தடவையும் சதுரங்கம் ஆடப்போவதா அவன் கூறியதை கேட்டு சூரியபிரபா ஆச்சரியப்பட்டா. இதை பார்த்த மரகதபுரி மந்திரி அவன்கிட்ட, எம் இளவரசியின் 2வது நிபந்தனை தெரியுமல்லவான்னு கேட்டா. அதுக்கு அமரேந்திரனும், ஓ, நல்லா தெரியும். இந்த நிபந்தனை இல்லாமல் போனால் கூட நான் வேற யாரையும் மணக்க மாட்டேன். நான் மணந்தா சூரியபிரபாவைத்தான் மணப்பேன்னு சொன்னான். அதுக்கப்புறமா 2வது தடவை போட்டி ஆரம்பமாச்சு. அமரேந்திரன் நல்லா விளையாடினான்னாலும் சூரியபிரபாவுடைய கை தான் ஓங்கி நின்றுச்சு. இருந்தாலும் அமரேந்திரன் கவனமாக விளையாடினதுனால முன் போல சூரியபிரபாவால் அவனுடைய காய்களை எளிதில் வெட்ட முடியலை. அமரேந்திரன் சூரியபிரபாவை திக்குமுக்காட செய்து விட்டுதான் நினச்சி ஒரு நிமிடம் தன்னுடைய கவனத்தை ஆட்டத்தில் செலுத்தாமல் இருந்துட்டா. ஆட்டத்தில் ஒரு காயை நகர்த்துறதுக்கு பதிலாக தவறுதலாக வேறொரு காயை நகர்த்திட்டா. அவ்வளவுதான். சூரியபிரபா மறு நிமிடமே அவனுடைய காய்களை வெட்டி ராஜாவை கட்டி போட்டுட்டா. நிபந்தனைப்படியே அமரேந்திரன் தான் எந்த பெண்ணையும் மணக்கப் போவதில்லைன்னு தன் குலதெய்வத்தின் பேரில் ஆணையிட்டு சொன்னான். இனியாவது அவன் தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி போய் விடுவான்னு சூரியபிரபா எதிர்பார்த்தா. ஆனால் அவன் 3வது தடவையும் சூரியபிரபாவோட சதுரங்கம் ஆடப்போவதா அறிவிச்சது கேட்டு எல்லோருமே ஆச்சரியப்பட்டாங்க. மன்னன் மணிவர்மன் அவனுக்கு முன்னாடி வந்து அவனை தட்டி கொடுத்து, போதும், இனியும் விளையாட வேண்டாம். அதில் தோற்றா உன்னுடைய உயிரையே இழக்க வேண்டுமே. அதனால் உன்னுடைய நாட்டுக்கு போய் நல்லபடியாக ஆட்சி புரின்னு சொன்னான். ஆனால் அமரேந்திரனும், தங்களுடைய அறிவுரைக்கு மிக்க நன்றி. ஆனால் வெற்றி தோல்விங்கிறது அதிர்ஷ்டத்தை பொறுத்து தானே. இம்முறையும் ஆடி பார்க்கிறேன்னு சொன்னான். இதை கேட்ட சூரியபிரபா ஆச்சரியப்பட்டா. தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் 3வது தடவையும் விளையாட வந்தது அவளை திகைக்க வச்சுது. அவள் தன்னுடைய தந்தை கிட்ட, அப்பா, இதில் நான் தோற்றுவிட்டதா ஒப்புக்கிறேன்னு சொல்லி வெட்கத்தோட தலை குனிஞ்சு நின்னான். இதை கேட்டுட்டு அங்கிருந்த எல்லோரும் ஆச்சரியமும் திகைப்பும் அடைஞ்சாங்க. ஆனால் மன்னன் மணிவர்மன் மட்டும் தன்னுடைய மகள்கிட்ட, நீ சரியான சமயத்தில் சரியான முடிவை தான் எடுத்திருக்கேன்னு சொல்லி பாராட்டினான். வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி, மன்னனே, அமரேந்திரன் முதல்ல சூரியபிரபாவோட சதுரங்கம் ஆடினப்பவே அவன் அதில் கெட்டிக்காரின்னு தெரிஞ்சிருப்பானே. அப்படி இருக்க எதுக்காக அவன் 2வது தடவையும் ஆடுனா?
ஆனால் அதுலேயும் தோற்று 3வது தடவை அவன் ஆட வந்தப்ப சூரிய பிரபா அவன் மேலே இறக்கப்பட்டுத்தானே தான் தோற்றுவிட்டதா சொன்னான். மணிவர்மனோ தன்னுடைய மகளின் முடிவு சரியான சமயத்தில் சரியாகவே எடுக்கப்பட்டதுன்னு சொன்னான். இது சரியா? என்னுடைய இந்த சந்தேகங்களுக்கு விடை தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்து விடும்னு சொல்லிச்சு. இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட தான் சூரிய பிரபாவுக்கு சதுரங்கத்தில் இணையாக முடியாதுன்னு அமரேந்திரனுக்கு தெரிஞ்சிருந்தாலும் 3 முறைகளிலுமே ஆட முன் வந்தது அவன் சூரிய பிரபா மேலே எத்தனை ஆசை கொண்டிருந்தான்ங்கிறத தான் காட்டுது. இதை சூரிய பிரபா தெரிஞ்சிட்டா. தனக்கு ஏற்ற ஒரு கணவனை தேர்ந்தெடுக்கிறதுக்காகத்தான் அவள் சதுரங்க போட்டியையே நடத்தினான். யாருக்கு தன் மேலே அளவற்ற அசைக்க முடியாத ஆசை உள்ளதுங்கிறத பார்க்கறதுக்காகத்தான் 3 தடவைகளுக்கான நிபந்தனைகளை அறிவிச்சிருந்தா. அமரேந்திரன் தன்னுடைய உயிரை கூட பொருட்படுத்தாமல் அவளை அடையதான் முயன்றான். இதைத்தான் தன்னுடைய மகள் எதிர்பார்த்தாள்னு தெரிஞ்ச மன்னனும் அவளுடைய முடிவு சரியென கூறினான்னு சொன்னான். விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால் அவனுடைய மௌனம் கலைஞ்சது. அவ சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு. தன்னோட முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்.